யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தும்பளை பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடும் கும்பல் ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிராந்திய இணைப்பாளர் மற்றும் அவரது தந்தை ஆகிய இருவர் மீதும் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளது. தும்பளை பகுதியில் போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனை அதிகரித்திருந்த நிலையில் போதைப்பொருள் விற்பனை தொடர்பான சிசிடிவி காணொளி ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளருக்கு கிடைத்துள்ளது. அந்த காணொளியை அவர் போலீசாரிடம் ஒப்படைத்து நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் போலீசார் உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. மேலும் தகவல் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளருக்கு தொலைபேசி ஊடாக மிரட்டல்களும் விடுக்கப்பட்டுள்ளன. மிரட்டல்கள் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் போலீசார் காத்திரமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. இந்த சம்பவங்கள் இடம்பெற்று சுமார் 20 நாட்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் அதிகாலை வேளையில் ஒரு கும்பல் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டிலிருந்த இணைப்பாளர் மற்றும் அவரது தந்தை மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.